மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, தேமுதிக, திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடனான கூட்டணி குறித்து திரு சுவாமி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றனர். திரு ஷியாம், ஏதோ ஒரு இடத்துல பாஜக திமுகவை நோக்கி நெருங்குகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சமீப காலமாக திமுகவை நேரடியாக எந்த இடத்திலும் விமர்சிப்பதில்லை அப்படிங்கிற ஒன்று. சில இடங்களில் தமிழக அரசிற்கு எதிராக தொடர்ச்சியான அவர்களுடைய இங்கே இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய வாதங்கள், இதை திமுகவை நோக்கி நெருங்குகிறது பாஜகன்னு எடுத்துக்கலாமா? செந்தில், உங்கள் பல சந்தேகங்களிலே உண்மை இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் என்பதும் அரசியல் என்பதும் விசித்திரமான படுக்கையறை நண்பர்களை கொண்டது. விசித்திரமான படுக்கையறை நண்பர்களை கொண்டது இந்த தேர்தல் அரசியல். யார் வேண்டுமானாலும் யார் கூட வேண்டுமானாலும் கூட்டணி சேரலாம். அது கூட்டணி என்று அது கொள்கை அடிப்படையிலே நிர்ணயிக்கப்படுவதில்லை. இது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். இந்த ட்வீட் என்பதற்கான தமிழ் சொல் என்ன என்று நான் இங்கு வருவதற்கு முன்னால் பார்த்தேன். கீச்சிடுதல் என்று சொல்லியிருந்தார். அது கீச்சு, கீச்சு என்பது கிளி. ஔவையாரோட ஒரு தனி பாடல் இருக்கிறது. என்னவென்றால், பேச்சு பேச்சனும் பெரும் பூனை வந்தக்கால் கீச்சு கீச்சனும் கிளி. பூனை வந்துருச்சுன்னா கிளி வந்து கீச்சுன்னு சொல்லவே சொல்லாது. சுப்பிரமணிய சாமி இப்போ கீச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த பூனை எப்போ வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவரோட பழைய ட்விட்டரை நம்ம படிக்கணும், ட்வீட் எடுத்து படிக்கணும். படிக்கும்போது 2014 தேர்தலில் வெற்றி பெற்றது எப்படின்னு ஒரு ட்வீட்டு. We won in 2014 on promise of anti-corruption drive, Hindutva hope and governance delivery. 2014 தேர்தலோட வெற்றிக்கான சூத்திரம்னு இந்த மூணையும் டாக்டர் சுவாமி சொல்றாரு. இப்போ 2016 தேர்தல், இது பாராளுமன்ற தேர்தல், இப்போ வரப்போற சட்டமன்ற தேர்தல். இப்போ இந்த 3 விஷயத்தையும் தான் அவர் மனசுல வச்சிருக்கணும். இந்த 3 விஷயத்துல நம்ம எல்லாரும் சொல்றது ஊழல் ஒழிப்புங்கிறது. ஊழலை ஆதரிச்சு யாருமே நம்ம சொல்ல போறது கிடையாது. கவர்னன்ஸ் டெலிவரி, நல்ல கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறது நம்ம யாரும் மறுத்து சொல்ல போறது இல்லை. ஹிந்துத்வா ஹோப், நம்ம திருச்சி வேலுசாமி அதை பத்தி தான் கொஞ்சம் காரசாரமா சொன்னாரு. இந்த ஹிந்துத்வா ஹோப் என்பது திமுகவிடம் இப்போது வந்து விட்டதோ என்றுதான் எங்களுக்கெல்லாம் தோன்றுகிறது. ஏனென்றால் திருக்கோஷ்டியூருக்கு போகிறார் ஸ்டாலின் அவர்கள். போய் அங்கு என்ன சொல்கிறார் என்றால் 90% திமுகவில் இந்துக்கள் தான் என்று சொல்கிறார். கண்டிப்பாக கலைஞர் அவர்கள் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுத்துக்க மாட்டார். இந்த இடத்துல சமூக வலைத்தளத்தில் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டிருந்த பொழுது ஒரு பதிவை பார்த்தேன். ஒருவேளை அது கூட சரியா இருக்குமான்னு. 90 விழுக்காடு இந்துக்கள் இருக்கக்கூடிய கட்சி என்று ஸ்டாலின் அவர்களால் சொல்லப்பட்ட திமுகவும் 100% இந்துக்களுக்கான கட்சி என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக இணைவுதானே இயற்கையாக சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவு சமூக வலைத்தளத்தில் வந்து. இல்ல, அது சரியானதுதான். ஏன்னா ஹிந்துத்வா ஹோப் என்று அவர் சொல்கிறாரே. நீங்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், அதை விட வந்து ஜெயலலிதா அவர்கள் தானே பிஜேபிக்கு பெரிய சாய்ஸ் என்று கேட்டீர்கள். உண்மை. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வழக்கு, அவர் சந்தித்த சங்கடங்கள் எல்லாம் டாக்டர் சுவாமியால் விளைந்தது. சரி, ஆப்வியஸ்லி சுவாமி தானே பெரிய, 2Gயும் ஆப்வியஸ்லி சுவாமி தான் பெரிய விஷயம். ஆனால் இது ஒரு தடவை இந்த வழக்கு முடிந்து பிறகு ஹைகோர்ட்டில் ஒரு அப்பீல் போய் இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கின்ற ஒரு வழக்கு. 2Gயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நோஷனல் லாஸ். அது அந்த வழக்கு நிற்குமா நிற்காதா என்பதிலெல்லாம் கண்ணதாசன் அவர்களும் வழக்கறிஞர், நானும் வழக்கறிஞர், எங்களுக்கெல்லாம் அதுல ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா ஆக்சுவல் லாஸ் என்று அதுல எதையுமே நாம் சொல்ல முடியாது. அது ஒரு வேறு மாதிரியான ஒரு வழக்கு. ஆனால் இது இந்த சொத்து குவிப்பு வழக்கு என்பது அப்படிப்பட்ட ஒரு வழக்கு அல்ல. எனவே டாக்டர் சுவாமி மீது மிகப்பெரிய கோபம் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கும். இது போக பழைய வரலாறை நாம் பார்க்க வேண்டும். 99 திருமதி சோனியா காந்தி அவர்களோடு டாக்டர் சுவாமி அவர்கள் ஒரு டீ பார்ட்டி தேநீர் விருந்து கொடுத்து திருமதி சோனியா காந்தி அவர்கள் பிரதமர் என்று கிட்டத்தட்ட அதை நோக்கி போய்விட்டார்கள். ஜெயலலிதா, டாக்டர் சுவாமி, சோனியா காந்தி. ஆனால் அது நிறைவேறவில்லை. அப்போது டாக்டர் சுவாமி அவர்கள் அப்போது அதிமுக கூட்டணியில் நின்று ஜெயித்த ஒரு எம்பி. அதற்கு முன்பு அவர் பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தால் 98 அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்து விட்டார். ஆக ஜெயலலிதா அவர்களின் கோபம் கண்டிப்பாக சுவாமி மீது பல மடங்கு இருக்கும். இல்ல, நீங்க இப்போ அது வந்து இது சுவாமியினுடைய விருப்பம் என்று எடுத்துக்கொண்டால் அவர் அந்த மூக்கான விஷயங்கள் நீங்க சொல்றது ரைட். ஆனா அவர் பேசுகின்ற பொழுது, நான் தலைமையிடமும் இது குறித்து பேசியிருக்கிறேன், தலைமையுடனுடைய ஒப்புதலை பற்றி தான் இந்த கருத்தை நான் தெரிவிச்சிருக்கேன், ஆனால் இது குறித்து முடிவெடுக்க வேண்டியது தலைமை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த கருத்தை தலைமையினுடைய நாலேஜ் இல்லாமல் நான் வந்து வெளியிடலை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இதை வெறும் சுப்பிரமணிய சுவாமி, திரு கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இந்த 3 பேருக்குமான விஷயமாக பார்த்து திரு கருணாநிதி அவர்களோடு சுவாமிக்கான சில முரண்பாடுகள், பாஜகவிற்கான சில முரண்பாடுகள், செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கோடு சுவாமிக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இதை மட்டுமே வச்சுட்டு இந்த எந்த முரண்பாடும் இல்லாத ஸ்டாலினோடு கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒன்றும்.
சுவாமியா மோடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு மோடி தான் அப்படிங்கிற பட்சத்தில் மோடி இன்னும் நெருக்கமாகத்தான் இருக்கிறார் தமிழக முதலமைச்சரோடு. தனிப்பட்ட முறையில் இருவருக்கும் இடையிலேயே ஒரு ஆழமான நட்பு, மரியாதையான ஒரு நட்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இருவரும் பரஸ்பரம் மரியாதையாக இருக்கக்கூடிய ஒரு பார்வையோடு இருக்கக்கூடியவர்கள். இதுதானே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். சுவாமி அவர்களால் எப்படி தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பார் சுவாமி? நான் இதை வேறு மாதிரி பார்க்கிறேன். இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பிஜேபி கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான சமிக்கைகள் இன்னமும் அதிமுகவிலிருந்து வரவில்லை. அப்போது வர வைப்பதற்கான முயற்சி இதுன்னு எடுத்துக்கலாமா? வர வைப்பதற்கான முயற்சியாக ஏன் இருக்கக்கூடாது? ஒன்று. இரண்டாவது, டாக்டர் சுவாமி அவர்கள் he is a loose cannon of பிஜேபி. அவர் பிஜேபி என்ற ஒரு அகில இந்திய கட்சியின் ஒரு லூஸ் பீரங்கி. அதாவது அந்த பீரங்கியை எந்த திசையை நோக்கி வேண்டுமானாலும் குண்டை நாம் செலுத்திக் கொள்ளலாம். குண்டு இலக்கை தாக்கி அழித்து விட்டால் அதற்கு நாம் பொறுப்பு, எனது வெற்றி. இலக்கை தாக்காவிட்டால் அது பீரங்கி தவறு. ஓகே, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறீங்க. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி ஏதோ குறிக்கிட முயன்றா அவருடைய கருத்தை கேட்டு வரேன். திருக்கநாதன் சொல்லுங்க திரு ஆச்சாரி. அதாவது இப்போ நீங்க இவங்க அரங்கத்தில் உள்ள 2 பேரும் சுப்பிரமணியன் சாமியை பர்சனலி அட்டாக் பண்றாங்க. அவர் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் அவருடைய மனைவியை பத்தி எல்லாம் பேசினாரு, அது தவறு. அதாவது இப்போ ஒருத்தவங்க இன்னொரு மனைவி தமிழ் விரோதி, அது மிக மிக இல்ல நான் வெளிச்சாமிட்ட சொல்லிக்கிறேன். அதை விட்டு கொஞ்சம் மேல வரட்டும். ரைட், ஓகே, தேங்க்யூ. அடுத்தது இப்போ அண்ணன் வேலுச்சாமிக்கு என்ன மனசுல தோணி இருக்கும்னா, இது நாள் வரை காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு ஊடகங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றன. நேற்று டாக்டர் சுவாமி கொடுத்த இந்த ட்வீட்டின் விளைவாக இன்று அவர்களுடைய மாநில தலைவர் EVK சிலகோன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட ரெடியாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இது போன லோக்சபா எலெக்ஷன்ல அந்த ஸ்டாண்டுக்கு தான் அவங்க போனாங்க, கடைசியில் எல்லா இடத்துலையும் டெபாசிட் போனுச்சு. ஸோ அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் இதையும் யோசிக்க வேண்டும். உங்களுடைய மாநில தலைவரே என்ன நினைக்கிறார்? அப்படி என்றால் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி வருமோ, நம்மளை தனித்து விடுவார்களோ என்ற ஒரு ஐயத்தின் காரணமாக இன்று அவர் இந்த இடத்துல திரு ஆச்சாரி திரு ஸ்டாலின் அவர்கள் மீது பெரிய அளவில் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை, இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் கூட வைக்கப்படுகிறது. இப்போ என்னுடைய கேள்வி என்பது 2G வாரத்துக்குள்ள போனா நீங்க இப்போதைக்கு அது குறித்து பேசுவது சரியாதா இருக்காது அப்படிங்கிறீங்க. அதனால அதுக்குள்ள போக விரும்பல. மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்களின் மீது திரு கருணாநிதி அவர்களின் மீது என்ன ஊழல் குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக வரும். அப்போ ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே நீங்க ஸ்டாலினை முன்மொழிவீர்கள் என்ற வாதம் இந்த இடத்துல பொய்யா போதில்லை. திரு கருணாநிதி அவர்களின் மீது உங்களால் என்ன ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியும், அல்லது என்ன ஊழல் குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கிறது? அதாவது இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, டாக்டர் சுவாமி தலைவர் கலைஞரை பற்றி எந்த இடத்திலும் அவதூறாக பேசவில்லை. அதை நீங்கள் அந்த ட்வீட்டில் நன்றாக பேசிய பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. திரு கருணாநிதி அவர்கள் இந்த மாதிரி கோயில் விஷயங்கள், இந்த மாதிரி மத நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களுக்கு போக மாட்டாரு, அவர் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாரு. ஆனா ஸ்டாலின் கோயில்களுக்கு போகிறார், அவருடைய மனைவி கோயில்களுக்கு போகிறார், பூஜைகள் செய்கிறார், வழிபடுகிறார். அதனால நானே சொன்னேன். அதாவது 10 நாளுக்கு முன்னாடி தலைவர் கலைஞரோட இல்லத்துல திரு ஆச்சாரி ஊழல் இல்லாத குற்றச்சாட்டு இல்லாதவர் ஸ்டாலின், ஹிந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இல்லாதவர். இந்த 2 ஆப்ஷன்ல எடுத்துக்கிட்டு இந்த ஆப்ஷனின் படி நாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் சேர தயார் அப்படிங்கிற வாதத்தை வைத்தால், என்னுடைய கேள்வி திருப்பி சொல்றேன், இன்றைய தேதியில் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத, ஏன்னா விடுதலை செய்யப்பட்டு வழக்கு மேல்முறையில் இருக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, செல்வி ஜெயலலிதா அவர்களின் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத, அவர் மீண்டும் சொல்றேன் விடுதலையாகி வழக்கு மேல்முறையில் இருக்கிறார், மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் ஸ்டாலினை விட மிக தீவிரமான மத நம்பிக்கைகள் கொண்டவர். அப்போ சாய்ஸ் ஜெயலலிதாவாகத்தானே இருக்க முடியும் நான் கேட்கிறேன். திரு சுவாமி அவர்கள் சொன்ன கிரைட்டீரியா அது ஜெயலலிதாவுக்கு தானே இன்னும் அதிகமா பொருந்தும். நான் இதுக்கு மேல டாக்டர் சுவாமி அவர்கள் சொன்னதுக்கு மேல ஐ வாண்ட் டு சப்ஸ்டான்ஷியேட் சம்திங்.
ஐ வாண்ட் டு டேக் இட் ஃபர்தர். இப்போ வந்து டாக்டர் சுவாமி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் எங்களுடைய ப்ராசஸ், எலக்டோரல் அலையன்ஸ் ப்ராசஸ்ல எங்களுடைய தேசிய தலைமை ஒரு முடிவெடுக்கும், பார்லிமெண்டரி போர்டு முடிவெடுக்கும். அவங்க எப்படியாப்பட்ட ஒரு கூட்டணியை வைக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறத எங்களுடைய மாநில தலைமைக்கு சொல்லுவாங்க. எங்களுடைய மாநில தலைமை மிகவும் திறமை வாய்ந்த மாநில தலைமை இருக்கிறார்கள். அவர்கள் அதை எடுத்து சொல்ல கொண்டு போவார்கள். இப்பொழுது இது நல்லதா அது நல்லதா, ஏன் இதை சொல்லவில்லை அந்த வாதத்துக்கு போவது தேவையில்லாத. அமித்ஷா அவர்கள் தேர்தலுக்கு நீண்ட நாட்களுக்கு முன்பே, இன்னும் சொல்லப்போனால் நீண்ட மாதங்களுக்கு முன்பாகவே தமிழகத்திற்கு வந்திருந்த ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தேர்தலை சந்திப்போம், பாஜகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்தே தேர்தலை சந்திப்போம், பாஜக தலைமையில் தேர்தலை சந்திப்போம் என்று அமித்ஷா மிக தெளிவாக சொல்லியிருந்தார். இன்றைக்கு பாஜக முதலமைச்சர் என்பதிலிருந்து சற்றே விலகி, இன்னும் சொல்லப்போனால் முரளிதர் ராவ் தொடர்ந்து சொல்றாரு, கடந்த வாரம் வரைக்கும் சொன்னார், அதிமுக திமுக இரண்டு கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது என்று உறுதியாக சொல்லி வந்த நிலையில் இதிலெல்லாம் இருந்து மாறி இன்றைக்கு மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினார் என்று சொல்லுகின்ற பொழுதே பாஜக மிக 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 பலவீனப்பட்ட நிலையில் தமிழகத்தில் இருப்பதாக பாஜக உணர்கிறதா? மிகவும் தவறான கருத்து. எங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் ஒன்றே போதும் எங்களை ஆட்சியில் அமைக்க. அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். 18 மாதங்களாக மோடி அவர்கள் என்ன திட்டங்களை கொண்டு வரவில்லை. பாமர மக்களுக்காக அவர் செய்த திட்டங்களை நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு பாமர மக்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கு திரு ஆச்சாரி. எஸ் அப்சல்யூட்லி. திரு ஆச்சாரி நீங்க ஒருவேளை பயஸ்டு என் மீது குற்றச்சாட்டு வச்சா கூட பரவாயில்ல, நான் ஐ அம் பயஸ்டு. நான் வந்து தெளிவாக சொல்றேன், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. பாஜகவின் நீங்க சொன்ன மிகச்சிறந்த திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. மோடி மிகப்பெரிய ஆளுமை, மோடி அலை இன்னமும் வீசிக்கொண்டிருக்கிறது. அது எந்த இடத்துலையும் குறையல நிக்கல, அந்த அலை வீசிக்கொண்டே இருக்கிறது. இதை நம்பியே நீங்க களமிறங்க தயங்குறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஸ்டாலினை நோக்கி ஏன் நகர்றீங்க? பாஜக தனித்தோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியை முன்னிறுத்தியோ பாஜக தலைமையில் பாஜகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க ஏன் தயங்குகிறீர்கள் அப்படின்னு நான் கேட்கிறேன். எனக்கு இருக்கிற நம்பிக்கை ஏன் பாஜகவுக்கு இல்லை? நாங்கள் தயங்கவில்லை. நாங்கள் எப்பொழுது சொன்னோம் நாங்கள் தயங்கி விட்டோம் என்று? சரி ஓகே, நாங்கள் தயங்கவில்லை. டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது எதனால சொன்னார், ஏன் சொன்னார் என்பது வந்து உங்களுடைய ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்பொழுது தெரிய வேண்டுமோ அப்பொழுது நீங்கள் ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த விவாதத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்று ஒன்று, இன்று ஒன்று, நாளை ஒன்று என்று நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்தே சொல்றேன். சொல்வது என்பது மக்களை ஏமாற்றக்கூடியதாக இல்ல, அதுதான் சொல்றேன். அதுக்கான நியாயமான அது மாதிரி சொல்லல. ஓகே ஓகே, அதுக்கான சரியான டைம் இது இல்ல அப்படிங்கறீங்க. எனக்கு புரிந்து கொள்ள முடியாது. நீங்க அதை தீர்மானிக்க மக்களை ஏன் ஏமாற்ற நீங்க அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இல்லங்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கான காலம் வருகின்ற பொழுதுதான் அதை சொல்ல முடியும் அப்படிங்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது திரு ஆச்சாரி. நிச்சயமாக தலைமை புரியுது. அதுக்கு மேல நான் எங்களுடைய தலைமை முடிவு பண்ணட்டும். ஏன் அவசரப்படுகிறீர்கள்? இல்ல புரியுது. நிச்சயமாக அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய எந்த தலைவர்களாலும், திருச்சி வெளிச்சமையா இருக்கலாம், திரு கண்ணதாசனா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், ஒரு கட்சியினுடைய கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இல்லை என்பதும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கண்ணதாசன் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரட்டுமா ப்ளீஸ்? போன சுற்றுக்கே நல்ல ஒரு மதிப்பு சொல்ல விடல, ஒரு இப்பொழுதும் சொல்ல விடாம ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களிடமிருந்தே தான் தொடர்கிறது. ஒரு இடைவேளைக்கு பிறகு இன்னும் நல்லாவே எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நிச்சயமாக தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்துக்களை கேட்டு பெறலாம். காத்திருக்கிறேன்.